ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. கடைசி விவசாயி சோறு முக்கியம். காத்து வாக்கில் 2 காதல். பல்லு இருக்கவன் பட்டாணி சாப்பிட்றான். விக்ரம் லேட்டஸ்ட் மாடல் ஃபாரின் கன் வித்தவுட் புல்லட். மாமனிதன் மனிதாபிமானம் நிறைந்தவன். டிஎஸ்பி மீண்டும் ஒரு ரெக்க. இந்த முறையும் படம் மொக்க. மைக்கிள் மண்ட பத்திரம். விடுதலை காதல் கடமை போட்டியில் காதல் வென்றது, கடமை கொன்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், முதலுக்கு மோசமில்லை. ஜவான் அதே டெய்லர் அதே வாடகை. கடைசியாக மேரி கிறிஸ்மஸ் மிசரபுள் பொங்கல்னு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. முன்னாள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்நாள் மக்கள் கொள்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட 25வது படத்துல வாத்தியாரா வாழ்ந்தவர். இப்ப தன்னோட 50வது படத்துல மகாராஜாவா மாறினாரா இல்லையான்னு பார்க்க தொடங்கலாமா? மை டியர் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி ஃபேன்ஸ். மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட பேரு தான் மகாராஜா. அவரோட பொண்ணோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து திருடங்க இவர் அடிச்சு போட்டுட்டு வீட்டில் இருந்து ஒரு குப்பை தொட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த குப்பை தொட்டிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதால அதை கண்டுபிடிச்சி தர சொல்லி நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தராரு. ஆனால் போலீஸ்காரங்களோ கோடியாக காசை தொலைச்சாலும் நாங்கள் கண்டுபிடிச்சி தர மாட்டோம், ஆஃப்டர் ஆல் இந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி தரணுமான்னு சொல்லி அந்த கேஸை எடுக்க விட்டுறாங்க. ஆனால் எப்படியாவது குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பணம் தந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அதனால போலீஸும் குப்பை தொட்டியை தர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ விஜய் சேதுபதி ஏன் குப்பை தொட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராரு? அதுக்கு பின்னால் இருக்க உண்மையான மோட்டிவ் என்ன? இந்த படம் சொல்ல வர வாழ்க்கை பாடம் என்ன? அந்த பாடத்தின் மூலமான அனுராக் காஷ்யப் போன்றவங்க என்னத்தை கற்றுக்குறாங்க? கடைசியாக இந்த படம் குரங்கு பொம்மை அளவுக்கு கூர்மையாக இருந்ததா இல்லை குறைகள் நிறைந்துள்ளதா? இதெல்லாம் தான் பழமையான கருத்தாக்கம், பக்காவான உருவாக்கம். குரங்கு பொம்மை இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்க மகாராஜா படத்தில் இருக்க நிறைகள் மற்றும் குறைகள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை படத்தை பற்றினோட பார்வையை ஒரு கிளான்ஸ் ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். அந்த வகையில் 2017ஆம் ஆண்டு இந்த குரங்கு பொம்மை படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த படத்தின் மேலே பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. இதில் நம்ம பாரதி ராஜா அவரோட ஆக்டிங், விதார்த்தோட லவ் ட்ராக், கல்கி அவரோட கேரக்டர்னு இது எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கை தான் நமக்குள்ளே உருவாக்கியிருக்கும். பட் ஒன்ஸ் கதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக நம்மையே அறியாமல் நாம் எல்லாரும் அந்த ரிலேஷனில் ஒரு அங்கமாக மாறி கிளைமேக்ஸோட முடிவில் நம்ம இளங்கோ குமரவேல் அவர்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் உருவாக்கி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஃபீலிங்கை எல்லா படமும் நமக்குள்ள உருவாக்காது. அப்படி ஒரு இன்டென்சிட்டி மேக்கிங்கில் படம் பார்க்க போன ஆடியன்ஸ் எல்லாரையும் சீட்டோட நுனியில் உட்கார வச்சிருப்பார் நம்ம நித்திலன் அவர்கள். அவ்வளோ ஏன் வீட்டில் அந்த படத்தை பார்த்த நானும் கூட சீட்டோட நுனியில் உட்காந்து அந்த படத்தை பார்த்தது தான் நித்திலன் மற்றும் அவரோட மூவி டீமுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியே. இப்போ அப்படியே இந்த மகாராஜா படத்துக்கு வந்தோம்னா இந்த படத்தோட பிகினிங்கு கூட குரங்கு பொம்மை படத்தோட பிகினிங் மாதிரியே மிக்ஸ்டு ஃபீலிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. என்னடா இது, விஜய் சேதுபதி எதையாவது பிடிச்சி பாராமா, அவர் நினச்சது நடக்கிற வரைக்கும் அவர் இந்த இடத்த விட்டு நகர மாட்டாராமா, ஒரு குப்பை தொட்டியை குளிப்பாட்டி பொட்டுல வச்சு நடுவுட்டில் வச்சிருப்பாங்களாமா, ஊருக்கு ஒதுக்குவரமாக இருக்க வீட்டுக்குள்ளே பாம்பு வருது ஓகே, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பரன் மேலே எப்படி பாம்பு வரும்னு படத்தோட தொடக்கமே நம்மளை பல விதங்களில் யோசிக்க தோண்டிருக்கும். ஆனால் அந்த எல்லா கேள்விகளுக்கும் தன்னோட நான் லீனியர் நரேஷன் மற்றும் எக்ஸலண்ட் எக்ஸிகியூஷன் மூலமாக பதில் சொல்லி மறுபடியும் ஒரு முறை படம் பார்க்க போன எல்லா ஆடியன்ஸும் என்ன தான் அமைதியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்க கை அவங்களே அறியாமல் கைத்தட்டும். அவங்க வாயிலிருந்து தானாகவே வருது விசில் சத்தம். தேட்டரில் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேட்டர் முழுக்க ஒரே கரகோஷம்னு இந்த படத்தை பற்றி பாராட்டி பேச தொடங்கினா நொடிகள் நிமிடங்களாகும், நிமிடங்கள் மணிகளாகும், மணிகள் நாட்களாகும், நாட்கள் வாரங்களாகும், வாரங்கள் மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாகும். ஆனால் இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் இந்த மகாராஜா படம் நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு நீங்காத இடத்த கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா தரமான படங்கள் தங்கள் தகுதிக்கு இணையான அங்கீகாரத்தை கட்டாயமடையும். அப்படி இந்த ரிவ்யூவோட ஸ்டார்டிங்கில் கடைசி விவசாயி படத்தில் தொடங்கி மேரி கிறிஸ்மஸ் படம் வரைக்கும்னு நான் ரிவ்யூ பண்ண விஜய் சேதுபதி படங்களை பற்றின என்னோட ஒரு வரி பார்வை சொல்லியிருந்தேன். அப்படி அந்த 10 படங்களில் ஒரு சில படங்கள் ஓரளவுக்கு நல்லா போயிருந்தாலும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு கட்டாய வெற்றி ரொம்ப நாளாகவே தேவைப்பட்டு இருந்தது. அப்படி ஒரு கம்பேக் வெற்றியை இந்த மகாராஜா படம் அவருக்கு தந்திருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டால் அவர் எப்போ என்ன பண்ணுவாரோ அதில் ஒரு 25% இன்டென்சிட்டி லெவலில் படம் முழுக்க மெயின்டைன் பண்ணி தனக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக போர்ட்ரே பண்ணிட்டு போயிருந்தார். நான் ஏன் 25% இன்டென்சிட்டி லெவல்னு சொல்கிறேன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்களை நாம் எல்லாரும் விக்ரம் வேதா மாஸ்டர்னு பல மாசான் ரோலில் பார்த்துட்டு இந்த படத்தில் அவரை போகிற வர போலீஸ்லாம் அடி அடிப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் கடந்தும் படம் முழுக்க அவர் ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி சொல்லுவார், மாடுலேஷன் மாறாமல் சொல்லுவார். அப்படி அவர் ஒவ்வொரு முறை அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் காமெடி கண்ணு முன்னால் வந்துட்டு போயிருக்கும்.
ஆனால் கடைசியாக ஒரு முறை அவர் ஃபீல் பண்ணி அதே கதையை சொல்ல அதுக்கு பேரலாவே உண்மையான சம்ம ரிவீல் ஆகிற தருணம்லாம் நம்மை அறியாமல் நாம் எல்லாரும் ஃபீல் பண்ண தருணம்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த ரிவ்யூ நான் இதுக்கு முன்னாடியே நம்மை அறியாமன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கேன். இதன் பிறகு யூஸ் பண்ணா தான் போகிறேன். ஏன்னா 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை. உண்மையான வெற்றியை யார் தடுக்க நினைச்சாலும் வெற்றி வெளியில் வந்து தெரிந்தே தீரும். அப்படி இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வர காரணம் நம்ம நித்தின் அவர்களுடைய எழுத்துல இருந்த டீட்டெயிலிங் ஒரு காரணம். இன்னொரு காரணம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீமோட ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்கு. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த மகாராஜா படத்தை மஸ்ட் வாட்ச் படமாக மாற்றிருக்கு. அந்த வகையில் தினேஷ் புருஷோத்தமன் அவர்களோட ஒளிப்பதிவு, ஃபிலோமின் ராஜ் அவர்களோட எடிட்டிங், பி அஜனீஷ் லோக்நாத் அவர்களுடைய இசை மற்றும் பின்னணி செய்தி எல்லாம் நித்தின் அவர்கள் எழுத்தில் சொல்ல வந்த விஷயத்தை ஸ்க்ரீனில் தெளிவாக கொண்டு வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் கொண்டாட வச்சுருக்காங்க. எஸ்பெஷலாக இந்த படத்தோட கதையை வேறு டைம் லைனில் பிகினிங் மிடில் எண்டுன்னு எந்த டைம் லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த டைம் லைனில் முடிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி படத்தோட கதையை நரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கு பேரலாகவே ஒவ்வொரு டைம் லைன்லையும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஏதாவது எலமெண்ட் மேலே ஃபோக்கஸ் இருந்துகிட்டே வரும். இந்த எல்லா புள்ளிகள் இணையிற தருணத்தை என்ன தான் நம்ம எல்லாரும் முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தாலும் அந்த புள்ளிகள் இணையிற மோமெண்ட் நம்மளை பல மடங்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் படத்தில் வர நம்ம அனுராக் காஷ்யப் அவரோட ஆக்டிங் ஒரு பக்கம்னா அவரோட டப்பிங் வாய்ஸ் வேற ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். மம்தா மோகன்தாஸ் அவரோட கேரக்டருக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம நட்டி நடராஜன் அவர்களுக்கு இது ஒரு மற்றும் ஒரு கிளீஷே ரோலாக அமைஞ்சிருக்கும். அபிராமி திவ்ய பாரதி போன்றவங்க நிமிடங்களில் காணாமல் போயிருப்பாங்க. முனிஷ்காந்த் ராமதாஸ் மற்றும் வினோத் தாகர் போன்றவங்க மறுபடியும் ஒரு முறை வீணடிக்கப்பட்டிருப்பாங்க. குரங்கு பொம்மை படத்தில் நடித்ததால கல்கி பாரதி ராஜா போன்றவங்க இந்த படத்தில் தலையை காட்டிட்டு போயிருப்பாங்க. சிங்கம்புலி அவர்கள் சீரியஸான தருணத்தில் சிரிப்பு உரைக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. கடைசியாக ஜோதியா அவர் சச்சனா நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்திருப்பாங்கன்னு இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிப்பு வேணும்னா முன்ன பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் கதையில் இருக்க கிளாரிட்டி அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. கூடவே குணா கிஃப்டாக தந்த கூலிங் கிளாஸ், பாய்ஸ் மணிகண்டன், முதுகில் வளர்ந்துருக்க காது, திருட போன இடத்துல சிக்கன் சமைக்கிற திருடர்கள், ஒரே மாதிரி ரோல்ஸில் நடிக்கிற நம்ம நட்டி நடராஜன் அவர்கள், போலீஸோட விசாரணை, அதில் இருக்க லாஜிக்கலான கேள்விகள், லேக் ஆகி முடிகிற கிளைமேக்ஸ்னு இந்த படத்தில் சில பல குறைகளும் டீட்டெயிலாக பேச வேண்டிய பல பாயிண்ட்டுகளும் பக்கமாக இருக்க தான் செய்யுது. பட் அதை பற்றியெல்லாம் பேசாமல் 2 பழைய கதைகளை பற்றி மட்டும் பேசிட்டு நான் இந்த ரிவ்யூவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கதை, ஒரு மேஸ்திரி ஒரு ஓனர்கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு வருவார். திடீர்னு ஒரு நாள் அந்த மேஸ்திரி அந்த ஓனர்கிட்ட போய் தான் வேலையை விட்டு நிற்க போகிறதா சொல்லுவார். அதை கேட்ட அந்த ஓனர் என்ன சொல்லுவார், நீ வேலையை விட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு வேலையை விட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு கடுப்பா நம்ம மேஸ்திரி அவர்கள் கடமைக்காக ஒரு வீட்டை கட்டி முடிப்பார். அங்கே வந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த வீட்டோட சாவியை அந்த மேஸ்திரி கையில் கொடுத்து இது நான் உனக்கு கொடுக்குற பரிசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். 2வது கதையில் ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார். அந்த ஊரில் கருப்பாக இருக்க எல்லாரையும் ஒரு குரூப்பு அடாவடி அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்து நம்மளால் அமைதியாகவே இருப்பார். ஏன்னா அவர் கருப்பாக இருக்க மாட்டார். அடுத்து ஹைட்டாக இருக்கவங்களை அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது நம்மளால் அமைதியாகவே இருப்பார். ஏன்னா அவர் ஹைட்டாக இருக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு முடி அதிகமாக இருக்க எல்லாரும் அடித்து கூப்பிட்டு போவாங்க. இப்போது நம்மளால் எந்த வித எமோஷனையும் காட்ட மாட்டார். ஏன்னா இவருக்கு சுத்தமாக முடியே இருக்காது. கடைசியாக ஒரு நாள் இவரையே அடித்து இழுத்துட்டு போவாங்க. இவருக்காகவும் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் யாருமே மிச்சம் இருந்திருக்க மாட்டாங்க. நான் இப்போ எதுக்கு இந்த 2 கதையை இங்கே சொல்கிறேன்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, இந்த மகாராஜா படத்துக்கும் நான் மேலே சொன்ன 2 கதைக்கும் டீப்பான தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு என்னன்னு நம்ம நித்திரன் அவர்களோட அடுத்த படம் வரும்போது அந்த பட ரிவ்யூவில் பேசிக்கலாம். அதனால் ஆக மொத்தம் இந்த மகாராஜா குரங்கு பொம்மை படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சில மைனர் ஃப்ளாஸ் இருந்தாலும் ஒட்டுமொத்த படமாக இந்த படம் நம்ம கூட உருவாக்குற உணர்வுக்காக மட்டுமே நீங்கள் இந்த படத்தை தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்க படத்துக்கு யூஸ் ரேட் தந்திருக்காங்க. பட் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கடைசியாக சீதக்காதி 25வது படம், மகாராஜா 50வது படம். மிக விரைவில் 100வது படத்தில் நடிக்கவும் அந்த படம் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கவும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு விஜய் ராஜேந்திரன் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு என்னோட பாராட்டுக்கள். டாக்கு லெஸ்ஸு ஒர்க்கு மோரு, உன் ஹார்ட்டு சொல்லும் ரூட்டை கேளுன்ற பாடல்களை சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.